ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஆவரேஜ் அப்படின்னா என்ன, அதில் இருக்க பேசிக் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். பேசிக்காக இருக்கிற சம்ஸை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் அப்படின்றது என்னது, சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம இதை இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் பேசிக். ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். த ஆவரேஜ் ஆஃப் 18 people is 25 years. After including 3 more persons, the average age is increased by 3 years. அதாவது 18 பேர் இருக்கிறாங்க. 18 பேர் இருக்கும்போது ஆவரேஜ் என்னவா இருக்குது, 25 இருக்குது. இதே இது இன்க்ளூடிங் 3, அதாவது ஆஃப்டர் இன்க்ளூடிங் அதாவது 3 பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. இதுதான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸு. ஓகேவா? இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இது ஆவரேஜ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 பேர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆவரேஜும் சேம் 3 கூடுது. ஓகேவா? 28 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த நியூ, அந்த 3 நியூ பர்சன்ஸ் 3 பேர் ஆட் பண்ணாங்களா அவங்களோட நியூ அந்த 3 பேர்த்தோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இதை எப்படி செய்யலாம்? ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்தோம்னா இப்போ இந்த 18 பேத்துக்கு 25 அப்படின்றது தான் வந்து ஆவரேஜ். அப்போ டோட்டல் அந்த அவங்களோட ஏஜ் 18 பேர்த்தோட ஏஜ் என்னவாக இருக்கும், 18 × 25 தான் போடுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ 18 × 25 போடும்போது டோட்டலாக என்ன வரும்னு பார்த்தோம்னா 450 வரும். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம், இது ஏன் இப்படி பண்ணுறோம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது டோட்டலாக 18 பேரோட எனக்கு சிங்கிளாக, அதாவது இண்டிவிஜுவலாக ஏஜ் எனக்கு என்னன்னு தெரியாது, பட் டோட்டல் எனக்கு ஏஜ் தெரியும். அப்போ வந்து இது ஃபுல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு இருக்க ஏஜை வந்து நான் சம் பண்ணி வச்சுருப்பேன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ நம்பர் ஆஃப் அந்த டோட்டல், அதாவது குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி அப்போ 18 இங்கே போட்டிருப்பேன். கரெக்டாக? ஸோ இப்போ மேலே வந்து சம் ஆஃப் த ஏஜஸ், கீழே வந்து சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த அந்த 18 பேர், கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த பர்சன்ஸ் 18. அப்படி போட்டுட்டு இது ஈக்குவல் டு இங்கே தான் ஆவரேஜ் நம்ம போட்டிருப்போம். இதுதான் ஆவரேஜோட பேசிக் ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டோட்டல் சம்மை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டோட்டல் சம் தேவைன்னு என்ன பண்ணுவேன், இதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணிடுவேன். கரெக்டாக? ஸோ அதை தான் அங்கே பண்ணுறேன். டோட்டல் சம் மீன்ஸ் டோட்டலாக அந்த 18 பேர்த்தோட ஏஜ் என்னன்றதை பார்த்துறேன். ஸோ இப்போ 18 × 25 சொல்லும்போது எனக்கு டோட்டலாக அவங்களோட ஏஜ் வந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது கான்செப்ட் 450. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 பேர் ஆட் பண்ணியிருப்பேன். அப்போ 21. இப்போ 21 இன்ட்டு எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆட் பண்ணுறதுனால எனக்கு ஏஜும் கூடுது. அப்போ ஏஜ் வந்து அதாவது ஏஜோட ஆவரேஜ் கூடுது. அப்போ 3 கூடுதுன்னா 28. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான நான் இது பார்க்குறேன், இதுக்கான டோட்டல் சம்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 582 வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? 582 வரும். அதாவது பழசு வந்து பார்க்கும்போது 450, இப்போ புதுசாக பார்க்கும்போது 588. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா, ஓகேவா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 138 வரும். ஸோ இப்போ இதுதான் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகினா அந்த 3 பர்சனோட டோட்டல் ஏஜ். ஓகேவா? டோட்டல் சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆனது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு தான் என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ரொம்ப சிம்பிள். அதாவது 138 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா 46 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து அந்த 3 பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண 3 பேரோட ஆவரேஜாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ அடுத்து வந்து ட்ரிக்கியாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஈஸியாக ட்ரிக்காக எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இந்த சைடு ஆவரேஜ். ஓகேவா? இதான் எழுதியிருந்தோம். ஸோ இப்போ வந்து 18 பேர் இருக்காங்க. 18 பேருக்கு ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கு, 25 இருந்திருக்கு. அண்டு 3 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. 3 ஆட் ஆகுதுன்னா என்ன, 21 பேருக்கு ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கு, 3 கூடுது. அப்போ 28 இருந்திருக்கு. இதான கான்செப்ட். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த 2 சைடில் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த 2 சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3 தான், இங்கிட்டும் 3 தான். ஓகேவா? அப்போ இந்த 3 வச்சு இந்த 28 மல்டிப்ளை பண்ணுவேன். அடுத்து இந்த 3 வச்சு இந்த 18 மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவேன். எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை வச்சு இதுன்னு சொல்லும்போது 3 × 28 ப்ளஸ் 3 × 18. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் ஆட் கூட பண்ணி பாருங்கள், எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா 138 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 138 அப்படின்றது என்னது, 130ன்றது அந்த நியூவாக சேர்ந்த பர்சன்ஸோட டோட்டல் ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ரிசல்ட், இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், இப்போ 138 கிடச்சுன்னா இந்த ரிசல்ட்டுக்கு வந்து நான் 138க்கு என்ன பண்ணிடுவேன், 138க்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடும். ஈஸி, அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ இதுதான் ஷார்ட்கட். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த இதில் 18ன்றது கிவன், அதாவது மொத்த பர்சன்ஸ், அந்த பர்சன்ஸோட ஆவரேஜ் ஏஜ்னு பார்க்கும்போது 25. இப்போ எக்ஸ்ட்ராவாக 3 பேர்த்தை ஆட் பண்ணும்போது 21, அவங்களோட ஆவரேஜ் ஆட் பண்ணனால டோட்டல் ஆவரேஜ் வந்து 3 கூடுது, 28 வந்துருச்சு. ஸோ இப்போ இதுதான் ஷார்ட்கட். அப்போ இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்துணும், எடுத்துட்டு இதை கொண்டு இந்த 28ஆல் இது பண்ணணும், அடுத்து அந்த 3 கொண்டு அந்த 18 கூட மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். சிம்பிள். அப்போ ஆட் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூ தான் புதுசாக நம்ம எது புதுசாக ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபார்மெட். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூ தான் இந்த ஃபார்மெட் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ட்ரிக்கியாக நம்ம செய்யுது ஷார்ட்கட்டில். ஸோ இப்போ இது நீங்கள் ஒவ்வொரு சம்ஸும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு, அதாவது புதுசாக ஆட் பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அதை பொறுத்து நம்ம வந்து கரெக்டாக இந்த சம்முக்கு இந்த மெத்தட் தான் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த சம் பார்க்கலாம்.
இப்போ இந்த சம்முக்கு வந்து ட்ரிக்கியாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சாரி. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எ கிரிக்கெட்டர் ஹேஸ் அ சர்டைன் ஆவரேஜ் ஆஃப் ரன்ஸ் ஃபார் ஹிஸ் 8 இன்னிங்ஸ். ஸோ அப்போ 8 இன்னிங்ஸுக்கு வந்து அவங்க விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்போ விளையாண்டுறதுக்காக ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு ஆவரேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ 8 இன்னிங்ஸுக்கு வந்து எத்தனை ஆவரேஜ்னு தெரில, பட் ஒரு ஆவரேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ 8க்கு வந்து என்னன்ற ஒரு ஆவரேஜ். ஸோ இப்போ இது நம்பர் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? 8 இன்னிங்ஸுக்கு இருந்திருக்கு. அடுத்து வந்து 9th இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காங்க. 9th இன்னிங்ஸில் வந்து அவர் வந்து 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அதனால thereby increasing his average by 9 runs. ஓகேவா? 9th இப்போ 8 இன்னிங்ஸ் வரைக்கும் எனக்கு என்னன்ற ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஸோ இப்போ 9வது ஒரு இன்னிங்ஸ் விளாடும்போது அவருக்கு வந்து அவர் 9வது இன்னிங்ஸில் 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அப்படி ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை காட்டிலும் 9 ரன்ஸ் எக்ஸீட் ஆகுது, கூடுது. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ 9th இன்னிங்ஸு அதாவது ஒன்று கூடுது. அப்போ ஆவரேஜ் என்ன கூடியிருக்கு? 9 கூடியிருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் அதே நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சைடு, அதாவது இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் 1, இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் 9. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 1 கொண்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன். அடுத்து இந்த 9 கொண்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எப்படி எழுதலாம்? வெயிட், அதாவது 1 × n+9. 1 × n+9 என்னது? n+9 தான். ப்ளஸ் 9 × 8. 9 × 8 என்னது? 9 × 8 வந்து 9 × 8 அப்படி எழுதிடலாமா? 72. 9 × 8 வந்து 72. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? என்ன சொன்னேன்? புதுசாக ஆட் பண்ணுறது தான் இந்த ஃபார்மேட், இந்த ஸ்ட்ரக்சரோட ரிசல்ட்டாக இருக்கும். அப்போ புதுசாக நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுனா புதுசாக நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்னது? 100ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணாலும், இப்போ என்னன்ற இடத்துல ஒரு வேல்யூ போட்டு நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த 100 தான் வரும். ஏன்னா கான்செப்ட் என்னென்னா, அவங்க புதுசாகவே இப்போ புதுசாக வந்து லேண்டு பண்ணது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறது அதுக்கான அர்த்தம். ஸோ அப்போ அப்படி வந்தது தான் 100. ஸோ அப்போ அதனால தான் இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நான் வந்து 100 போட்டுறேன். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு போன சம்மில் அதுதான் கண்டுபிடிக்கணும். அந்த 138 அந்த ஏஜுக்கானது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த சம்மில் அதுவே கொடுத்துட்டாங்க. அதுதான் லாஜிக். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஈக்குவல் பண்ணிடணும். ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ இப்போ n இஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். n 19. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹிஸ் நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ புது ஆவரேஜ் என்ன அது? இப்போ புது ஆவரேஜ் n+9 தானே? கரெக்டாக? n+9 தான் புதுசாக இப்போ 9th இன்னிங்ஸோட ஆவரேஜ். அப்போ n+9 என்னது? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து 19 இருக்குது. அப்போ n+9 சொல்லும்போது 28. ஓகேவா? அது தெரியல, வெயிட். 28 புது ஆவரேஜ் 28. கரெக்டாக? ஸோ இப்போ ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அந்த சம்மை பொறுத்து தான். அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நம்மளோட மெத்தடு நம்ம மறந்துடக்கூடாது. மெத்தட் தான் மறந்துடக்கூடாது. அதாவது மெத்தட் என்னது? இந்த சைடு உள்ளது நம்ம கரெக்டாக இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ், இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்ம் கொண்டு வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டாலே சம் ஓவர். ஸோ அப்போது இந்த செம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஓகே, இது ஒரு புது மாடல் தான். ஓகேவா? அதாவது லைட்டாக சின்னதாக ஒரு வேரியன்ஷன் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி அது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ வந்து த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீம் ஆஃப் பிளேயர்ஸ் இஸ் 24 இயர்ஸ். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த டீம் மெம்பர்ஸோட ஏஜ் வந்து அந்த ஆவரேஜ் வந்து 24 கொடுத்துட்டாங்க. அடுத்து when the age of trainer is also included. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸோட ட்ரெயினரோட ஏஜ் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது the average increased by 1 year. ஒன்று கூடுது. ஓகேவா? ஆல்ரெடி 24 இருக்குது. இப்போ ட்ரெயினரோட ஏஜ் ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து 25 மாறுது. அப்படி மாறும்போது இவங்க இன்னொரு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. இஃப் த ஏஜ் ஆஃப் ட்ரெயினர் வந்து 36. ட்ரெயினர் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம்னா அந்த ட்ரெயினரோட ஏஜ் வந்து 36 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லாஜிக் புரிஞ்சா? நம்மளுக்கு மொத்தமாக ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கான வேல்யூ இவங்களே கொடுத்துட்டாங்க. 36 பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்ம 138 கண்டுபிடிச்சோம். அடுத்த சம்மில் 100 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த சம் இந்த சம்மில் 36 அவங்களே கொடுத்துரு. இதுதான் இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்ம் தான் நம்ம ஸ்ட்ரக்சர். அதுதான் மைண்டுக்கு தேவை. ஸோ அப்போ அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சில சம்மில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில சம்மில் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸோட அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் இருந்தாலும் நானும் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா? சொல்லிடுறேன். ஸோ இப்போ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம் ஆஃப் த பிளேயர்ஸ் 24. அப்போ வந்து எனக்கு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தெரியாது. அப்போ தெரியாததுன்றதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் பிளேயர்ஸுக்கான ஆவரேஜ் வந்து 24. ஓகேவா? இப்போ ட்ரெயினரோட ஏஜ் ஆட் ஆகுது. அப்போ ட்ரெயினர்ன்றது n+1 அப்படி ஆட் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஆவரேஜ் வந்து 25 ஆகுது. சேம் என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த சைடு 1,
இந்த சைடு 1. ஸோ அப்போ 1 கொண்டு இந்த 25 கூடயும் இந்த 1 கொண்டு இந்த n கூடயும் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட். ஸோ அப்போ வந்து 1 × 25னா 25 தான். ப்ளஸ் அடுத்து 1 × இந்த 1. ஓகேவா? இந்த 1 இது நான் சொன்னது இந்த 1. 1 × 25 25, 1 × என்னன்னு சொல்லும்போது வெறும் n தான். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 36. பிகாஸ் புதுசாக ஆட் பண்ணது இந்த 36 தான். அப்போ இதில் இருந்து n என்னது? n is equal to 11. ஓகே, ஸோ 11. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதான் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா 11. ஓகே, சாரி என்ன எழுத மாட்டேங்குது, வெயிட். ஸோ n is equal to 11. ஸோ இப்போ 11 players வந்து அந்த டீமில் இருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட்.